The all new Ducati Monster 937. 937 ஆக்சுவலி நம்ம இதை சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஆனா டுகாட்டி அதை சொல்லல. ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா டுகாட்டி மான்ஸ்டர் 821 அந்த மாதிரி நம்பர்ஸ் சொல்லுவாங்க. பட் ஆனா இந்த மான்ஸ்டர்ல நோ நம்பர்ஸ் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் டுகாட்டி மான்ஸ்டர். ட்ரெல்லஸ் ஃப்ரேம் கிடையாது. அதுக்கு பதில் இட் இஸ் கால்ட் டெஸ்டா ஸ்ட்ரேட்டா 11 டிகிரி ட்வின் சிலிண்டர் லிக்விட் குவில்ட் 2 வால்வ் இன்ஜின் இது. பிளஸ் டுகாட்டியை வந்து 1993ல லான்ச் பண்ணாங்க. டுகாட்டியை வந்து பேங்க்ரப்சில இருந்து காப்பாத்தினது இந்த மான்ஸ்டர் தான். 1993ல வந்து லான்ச் பண்ணி இது வரைக்கும் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சோல்டு டுகாட்டினா அது டுகாட்டி மான்ஸ்டர் தான். அப் டு டேட் ஆல்மோஸ்ட் 3,50,000 யூனிட்ஸ் இது வரைக்கும் சேல் ஆயிருக்கு. இதோட ஃப்ரேம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெட்லெஸ் ஃப்ரேமை தூக்குனதுனால இதோட ஃப்ரேம்ஸ் வந்து பானிகல் V4ஓட இன்ஸ்பயர் பண்ணி பண்ண ஃப்ரேம். ஸோ ஷார்ட் அலுமினியம் ஃப்ரேம் விச் இஸ் டைரக்ட்லி ஃபிக்ஸ்டு டு த ஹெட். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப அப்படியே குறுகி வந்து டைரக்டா ஹெட் கிட்ட ஃபிக்ஸ் ஆகிறதுனால நம்ம டுகாட்டி சொல்றது என்னன்னா இந்த அன்னெசரியான ஃப்ரேம்ஸ் எல்லாமே நாங்க எடுத்துட்டோம். ஒன்லி வண்டிக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இதனால வண்டிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 18 கேஜிஸ் கம்மியா இருக்கு. வெறும் இந்த ஃப்ரேம் தூக்குனதுனால மட்டும் 18 கேஜிஸ் கம்மியால. இன்ஜின் நிறைய கார்பன் ஃபைபர் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. சீட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்ஜினோட ஃப்ரேம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கார்பன் ஃபைபர்ஸ், அலுமினியம், கிளாஸ் பாலிமர்ஸ் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிருக்காங்க. நம்ம அது எல்லாமே பார்ப்போம். இதெல்லாம் ஆட் பண்ணதுனால ஆல்மோஸ்ட் 18 கேஜிஸ் கம்மியா இருக்கு. அண்ட் தென் இதோட கர்ப் வெயிட் அப்படின்னு சொல்றது, அதாவது கர்ப் வெயிட் ட்ரை வெயிட்னு ரெண்டு இருக்கு. ட்ரை வெயிட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 166 கேஜிஸ் தான். அண்ட் தென் கர்ப் வெயிட் நம்ம பார்க்கும்போது 188 கேஜிஸ் வருது. ஸோ ஒன் ஆஃப் த லைட்டஸ்ட் அண்ட் காம்பாக்ட் ஆன ஒரு சூப்பர் பைக். இந்த டுகாட்டியோட டேங்க் பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் கிளாசிக் பைசன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அது பைசனை ரிஃப்ளெக்ட் பண்றதுன்னு தெரியல. பட் இது பைசனோட சைட்ல நம்ம பார்ப்போம்ல அந்த ஒரு வியூ நம்மளுக்கு தருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பைசனோட சைட் வியூ இங்க தெரியுது. ஸோ மேல இருந்து நம்ம பார்க்கும்போதும் சரி பைசனோட டாப் வியூ மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வியூ தருது. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த டேங்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஎல்ஆர் பார்க்கும்போது இட் இஸ் சர்க்குலர் ரிங் பேட்டர்ன்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் மான்ஸ்டரோட ஓரளவுக்கு சிமிலர் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சர்க்குலர் ரிங் பேட்டர்ன்ல டிஎல்ஆர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கும்போது அது ஒரு ஃப்ளோட்டிங் டர்னிங் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ் போடும்போது அது ரொம்ப அழகா வந்து ஃப்ளோட் ஆகும். பேக் சைட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கும்போது அது ஆடி லோகோலாம் இருக்கும். ஸோ நிறைய பேஜிங்ஸ் நடந்திருக்கு. அண்ட் தென் டர்னிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் சொல்லலாம். ஒரு கார்ல பாக்குற மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் டர்னிங் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இதுல ஆல்மோஸ்ட் டுகாட்டி மான்ஸ்டர் 821 பார்க்கும்போது இந்த மான்ஸ்டருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 18 கேஜிஸ் கம்மியா இருக்குங்க. இந்த 18 கேஜிஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெர்லெஸ் ஃப்ரேம் தூக்குனதுனால ஆல்மோஸ்ட் 4 to 5 கேஜிஸ் கம்மியா இருக்கு. சீட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 கேஜிஸ் கிட்ட கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா கிளாஸ் ரீஇன்ஃபோர்ஸ்ட் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 கேஜிஸ் கம்மியா இருக்கு. அண்ட் தென் இந்த ரிம்ஸ், இன்ஜின்ல யூஸ் பண்ண பார்ட்ஸ், இந்த ரிம்ஸ் மட்டுமே ரிம்ஸ் அண்ட் ஸ்விங் ஆர்ம் வந்து ஆல்மோஸ்ட் 2 கேஜிஸ் கம்மியா இருக்கு. இந்த சீட்டோட கிளாஸ் ஃபைபர் யூஸ் பண்ணதுனால ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஹேண்டில் பார் வந்து அலுமினியம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலயும் நம்மளுக்கு வெயிட் ரிடக்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓவராலா டுகாட்டி வந்து இந்த வண்டியை வந்து டுகாட்டியோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் த எசன்ஸ் ஆஃப் 1993. 1993ல டுகாட்டி மான்ஸ்டர் எப்படி வந்ததோ ஒன்லி டுகாட்டி மான்ஸ்டர், எந்த விதமான தேவையில்லாத பார்ட்ஸ் எதுவுமே இல்லை வண்டியில, அதே மாதிரி நாங்க இதை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அண்ட் தென் இந்த ஹேண்டில் பாரும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 சென்டிமீட்டர்ஸ் வந்து க்ளோசர் டு த ரைடர். ஸோ ரைடரோட பொசிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருக்க மாதிரியும் இருக்கும். ஸோ ரொம்ப லீன் பண்ணி ஓட்ட வேண்டாம், ஒரு அப்லிஃப்ட் பொசிஷன்ல வந்து வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஃபார் த ஆல் நியூ டுகாட்டி மான்ஸ்டர் 937. இந்த ஸ்டேரிங்கோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 36 டிகிரி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 7 டிகிரி மோர் தென் த 827. ஸோ 7 டிகிரி நம்ம இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரொம்ப மினிமலா தெரியலாம். பட் ஆனால் டேர்ன் பண்றது வந்து ஒரு சூப்பர் பைக்கை டேர்ன் பண்ற மாதிரி நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ரோட்ல இருந்து அந்த ரோட வரைக்கும் சுத்தணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாவே டேர்ன் ஆகுது வண்டி. நான் வந்து இதுக்கு முன்னாடி 500 கிளாசிக் டெசஸ்ட்ராம் வச்சிருந்தேன். அதுல ரொம்ப ஈஸியா டேர்ன் பண்ணிடலாம். அது இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இது வந்து ஒரு சூப்பர் பைக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது இதோட டேர்னிங் ரேடியஸ் வந்து வண்டர்ஃபுல், நல்லா இருக்கு. 7 டிகிரிஸ் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்தாலும் அது வந்து ஒரு நம்மளுக்கு நம்மளோட டெய்லி லைஃப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோட எலக்ட்ரானிக்ஸை பத்தி பேசியானோம். டுகாட்டியோட டெக்னாலஜி வந்து ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னோம். டுகாட்டியோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஏபிஎஸ், டுகாட்டி லான்ச் கண்ட்ரோல், டுகாட்டி குவிக் ஷிஃப்டர்,
டிஎஃப்டி டிஸ்பிளே, அது விச் இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் பேனிக்கல் V4. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லி அதுக்கே ஒரு தனி எபிசோட் போடலாம். அந்த அளவுக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து இதுல டம்ப் இன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ரைடிங் மோட்ஸே 3 இருக்கு. அர்பன், ஸ்போர்ட் அண்ட் தென் டூரிங். ஒரு ரைடிங் மோட்ஸ்லயும் நம்மளுக்கு நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணலாம். வீலி கண்ட்ரோல்ல இருந்து ஆரம்பிச்சு ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லயும் ஏபிஎஸ் இருக்கு. இந்த மாஸ்டர் சிலிண்டரை பத்தி சொல்லியானோம். டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் தென் இந்த கிளச் பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் ஹைட்ராலிக் கிளச். என்னால வந்து ஒரு விரல்லையும் இந்த கிளச்சை ஆப்ரேட் பண்ண முடியுது, 4 விரலையும் ஆப்ரேட் பண்ணுது. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஈவன் என் சுண்டு விரல் வச்சு கூட என்னால கிளச் ஆப்ரேட் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு அந்த ஹைட்ராலிக் கிளச். அதுக்கும் ஒரு மாஸ்டர் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்பரண்ட். அது அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது அந்த உள்ள இருக்க அந்த லிக்விட பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. பிளஸ் இந்த வண்டியில வந்து நிறைய பேட்சிங் உங்களுக்கு வந்து ஃபுட் பெக்ஸ்ல ஆரம்பிச்சு வண்டியோட ஹெட்லைட்ல, வண்டியோட டிஎஃப்டி டிஸ்பிளேல, அண்ட் தென் பின்னாடி முன்னாடின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து டுக்காட்டியோட பேட்சிங்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. இன்ஜின் ஏரியா அண்ட் தென் நிறைய இடத்துல டுக்காட்டி பேட்சிங்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. டீடைலிங் அப்படின்னு பார்க்கும்போது டுக்காட்டி வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டீடைல்டா பார்த்து சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து மைன்யூட்டா வந்து பண்ணிருக்காங்க, விச் இஸ் அன் ஒண்டர்ஃபுல் ஜாப். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இன் திஸ் கிளாஸ். ஒரு ஸ்போர்ட்ஸ் வண்டிக்கு, ஒரு ஒரு ரேசிங் வண்டிக்கு என்ன பிரேக்ஸ் கொடுக்கணுமோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் வண்டிக்கு என்ன பிரேக்ஸ் கொடுக்கணுமோ அந்த பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நன் அதர் தென் பிரம்போ. 320 mm ஃப்ரண்ட் டியூவல் ஃப்ளோட்டிங் டிஸ்க். அண்ட் தென் ரியர்லயும் பாத்தீங்கன்னா 245 mm வந்து பிரம்போ பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபிளாலெஸ்ஸா ஒர்க் ஆகுது. எப்படி டுக்காட்டியோட குயிக் ஷிஃப்டர் வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்ததோ இதுக்கு முன்னாடி, அது எல்லாத்தையும் சரி பண்ணிருக்காங்க இந்த மான்ஸ்டர் 937ல. குயிக் ஷிஃப்ட் வந்து எந்த அளவுக்கு ஃபிளாலெஸ்ஸா ஒர்க் ஆகுதோ, பிரேக்ஸும் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சொல்லலாம். நான் வந்து ரொம்ப டீசென்டான ஸ்பீட்லயும் போயிருக்கேன், ரொம்ப ஹை ஸ்பீட்லயும் போனேன். அதுல வந்து அப்ப பிரேக்ஸ் நம்மளுக்கு பிடிக்கும் போது நம்ம சொல்ற பேச்சு அப்படி நல்லா கேக்குது. ஸோ பிரேக்ஸை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம், பிகாஸ் டுகாட்டி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஹியர் அகைன். டயரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இட்ஸ் பெரிலி ராசோ 3 180 55 17 inch ஃபார் ரியர் அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 180 55 17 inch கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை அண்ட் வெட் கண்டிஷன்லயும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. டயர்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. சொல்ல போனா கார்னரிங்கா இருக்கட்டும், ட்ரை கண்டிஷன்லயும் இருக்கட்டும், வெட் கண்டிஷன்ல இருக்கட்டும், ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஆஃப் ரோட்லயும் சரி, ஆஃப் ரோட்லயும் ரொம்ப ஸ்பிளண்டடா ஒர்க் ஆச்சு. தட் இஸ் ஒன் பிக் பாயிண்ட் டு நோட் ஹியர். அண்ட் தென் இந்த டுக்காட்டில பார்க்கும்போது உங்களுக்கு வேரியன்ஸ்னு பெருசா எதுவும் கிடையாது. டுக்காட்டி மான்ஸ்டர் இருக்கு, அண்ட் தென் மான்ஸ்டர் பிளஸ் இருக்கு. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமும் சுத்தமா கிடையாது. உங்களுக்கு மான்ஸ்டர் பிளஸ் பாத்தீங்கன்னா, இது நம்ம கிட்ட இருக்கிறது மான்ஸ்டர். ஆக்சுவலி நம்ம மான்ஸ்டர் பிளஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கவுல் மாதிரி ஒன்று வரும், ஒரு சின்ன ஒரு விண்ட்ஷீல்ட் சொல்லலாம், விச் இஸ் லிட்டரலி ஒரு 3 inch 4 inch தான் இருக்கும். ஸோ அவ்வளோ சின்ன ஒரு விண்ட்ஷீல்ட் வரும். அண்ட் தென் பின்னாடி ஒரு கவுல் வரும். இந்த கவுல் வந்து இந்த பேக் சீட்டை கவர் பண்றதுக்கு. இந்த ரெண்டு மட்டும் தான் வரும், மற்றபடி வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இன்ஜின்லயும் சரி, லுக்ஸ் வைஸ்லயும் சரி, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு வேரியன்ட் தான். பட் ஆனால் நம்ம கலர் வேரியேஷன் போகும்போது உங்களுக்கு 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து இந்த ஆல் ரெட் நம்ம கிட்ட போயிருக்கிறது, இன்னொன்னு வந்து ஆஷ் கலர், இன்னொன்னு வந்து பிளாக் கலர். இந்த ஆஷ் கலர்ல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிம்ஸ் ரெட் கலர்ல வரும். ஸோ உங்களுக்கு தனியா தெரியணும், ரிம்ஸ் மட்டும் ரெட் கலர்ல தெரியணும்னா யூ கேன் சி ஃபார் ஆஷ் கலர் பைக். இல்லைன்னா நீங்க டுக்காட்டினால ரெட் தான். ஸோ நான் வந்து நோ அதர் ஆப்ஷன் என்கிட்ட இல்லை. தோ அந்த ரெட் கலர் ரிம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் எனக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லாம நான் டுக்காட்டினா ரெட் தான் போகணும்னு சொல்லி போயிட்டேன். அண்ட் தென் உங்களுக்கு டுக்காட்டிலே நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி தருவாங்க. மாடிஃபிகேஷன்னா உங்களுக்கு விஷுவல் அப்பீரியன்ஸ்ல, லைக் டேங்க்ல வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி தருவாங்க. தே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ். ஸோ அது ஒட்டி தருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் நியூ மான்ஸ்டர் 937 ஃபார் யூ அண்ட் வண்டர்ஃபுல் பைக், நோ டவுட். அண்ட் இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ வேணும், அதையும் நாங்க பார்க்கணும். வண்டியோட ஃபீல் எப்படி இருக்கு, ஓட்டும் போது எப்படி இருக்கு, ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ், சிட்டி அண்ட் தென் ஹைவேல எப்படி இருக்கு, பில்லியன் வச்சு கூட்டு போகும்போது எப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சர்வீஸ் காஸ்ட், மெயின்டெனன்ஸ், என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இந்த வண்டியில இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா தயவு செய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பைக்கரின் மொழி. அந்த பெல் ஐக்கானை தட்டி, முக்கியமான விஷயம் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஓனர்ஷிப் ரிவ்யூ வேணும்னு ஒரு கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பா ஓனர்ஷிப் ரிவ்யூ வரும். நன்றி. ஸோ நம்ம மான்ஸ்டர்ல இருக்கிற எப்பவுமே இருக்கிற ட்ரில்லிஸ் ஃப்ரேம், நம்ம அவுட் சைட் நாய்ஸ், நம்ம மான்ஸ்டர் ஆடி லோகோ வந்து உங்களுக்கு பேக் சைட் 120 57. ஐயோ